அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொகுதி 1ல் இருக்க பாடங்களில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்னெறி அப்படிங்கிற ஒரு நீதி நூலை பார்த்தோம். அடுத்தது காவல்காரர் அப்படிங்கிற ஒரு பாடலையும் பார்த்தோம். அடுத்தது எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற பாடப்பகுதியும் நம்ம பார்த்தோம்ல. முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்த்தோம். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதாவது கோபத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இதில் இருக்கிறதெல்லாம் என்ன கண்ணு? இதெல்லாம் என்னது? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தான். பாருங்கள், என்னென்ன இருக்குது? மிதிவண்டி இருக்குது, அதே மாதிரி ஸ்கூட்டர் இருக்குது, கார் இருக்குது, இது மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், கடலில் போக வேண்டிய கப்பல் இருக்குது, படகு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கா. இதெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்திகிட்ருப்போம்? அதாவது பயணத்துக்காக பயன்படுத்திகிட்ருப்போம். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இந்த வாகனங்கள்லாம் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அடுத்தது இந்த படத்தை பாருங்கள். இது என்ன கண்ணு? இதுதான் என்னது? பனிமலை. அதாவது இதெல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. குளிர் பிரதேசங்கள்லாம், அதாவது மழைக்காலங்களில் இந்த மாதிரி பனியெல்லாம் நிறைய சூழ்ந்து இதாகிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுலேயும் பயணம் செய்வாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற படத்தில் என்ன பார்த்தோம்? வாகனங்கள்லாம் பார்த்தோமோ, அது எல்லாமே என்ன பண்ணோம்? அதாவது சாலையில் போகும். ஆனால் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் எப்படி பயணம் செய்வாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பனி மலைப்பகுதியிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். என்ன பண்ணுறாங்க? இந்த பனிமலை பகுதியில் எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் பயணம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடந்து தான் போனாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தெல்லாம் நிறைய வாகனங்கள் வந்துருச்சு. அதனால் பயணத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பனிமலை பகுதியில் எல்லாமே பயணம் எப்படி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, நடந்து தான் போகிறாங்க. இந்த பனிமலை பயணத்தில் நடந்து போவாங்க நம்ம சொன்னோம்ல. அதாவது நடந்து மட்டும் போகாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி படகுலேயும் பயணம் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பனி அப்படியே இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அது உருகி கொஞ்சம் ஆறு மாதிரி, ஆறுலாம் இருக்கிற இடத்துலலாம் என்ன ஆயிரும்? அப்படியே ஆறு மாதிரி தண்ணியெலாம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பகுதியில் எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி படகுல பயணம் செய்வாங்க. இந்த மாதிரி படகுல பயணம் செய்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனிமலை பயணம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க இந்த கதையில் அப்படின்னா, இதில் காட்டு விலங்குகள்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு பயணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து நேருது. அதில் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. நம்ம காட்டு விலங்குகள்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்ல. அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே இங்கே பாருங்கள், நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை, இன்னும் நிறையா விலங்குகளும் என்ன பண்ணுது? அந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. எப்படி வாழ்ந்துட்டுருக்காமா? ஒற்றுமையுடன் வாழ்ந்துட்டுருக்காங்க. அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. அதாவது ஒரு அடர்ந்த காட்டில் காட்டு விலங்குகளான நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை, இன்னும் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்குது. அந்த அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பனிமலை காடு இருக்குது. அந்த பனிமலை காட்டில் யார் வாழ்ந்துட்டுருக்காங்களாம்? சிறுத்தை அவங்க நண்பர்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் சிறுத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள்,
வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது அந்த சிறுத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பனிமலை காட்டுக்கு பக்கத்தில் காட்டு விலங்குகள்லாம் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் ஒரு அடர்ந்த காட்டில் அங்கே போகுது. அங்கே போகும்போது என்ன பண்ணுது, அந்த மற்ற விலங்குகள்லாம் என்ன பண்ணுது, வாங்க சிறுத்தையாரே, நான் உங்களை வரவேற்கிறேன், நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிறுத்தை பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது சிறுத்தை என்னாங்குது, எனக்கு அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, அதனால் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே திருவிழா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், வர சொல்லிட்டு திருவிழாவில் கலந்துக்க சொல்லுவோம். அந்த மாதிரி சிறுத்தையும் என்ன பண்ணுதாமா, அவங்க காட்டில் பனிமலை காட்டில் அடுத்த வாரம் திருவிழா, இதில் இந்த விலங்குகள்லாம் திருவிழாவுக்கு வர சொல்கிறதுக்காக அழைக்க வந்திருக்காங்க. சிறுத்தை அடுத்த வாரம் திருவிழா நீங்கள் வந்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லா விலங்குகளும் அதில் பாருங்கள், வரிக்குதிரை பாருங்கள், நாங்கள் அவசியம் வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சிறுத்தை என்ன சொல்லுது பாருங்கள், நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. சிறுத்தை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும், இங்கே பாருங்கள், அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். அடுத்த வாரம் திருவிழான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, உடனே என்ன பண்ணுது, எல்லா விலங்குகளும் ஒரு படகுல புறப்பட்டு எங்கே போகிறாங்க, பனிமலை காட்டுக்கு போகிறாங்க. பாருங்கள், ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா விலங்குகளும் அந்த படகுல பயணம் பண்ணுறாங்க. அப்படி பனிமலை காட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்து படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது. என்ன பண்ணுது, அந்த ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகுது, திடீர்னு தண்ணியோட வேகம் அதிகரிக்குது. அதனால் என்ன பண்ணுது, படகு ஒரு பக்கமாக சாயுது. இங்கே பாருங்கள், உடனே பாருங்கள் எல்லா விலங்குகளும் பாருங்கள், சிறுத்தை அடுத்தது பாருங்கள், வரிக்குதிரை, நரி இருக்குது, ஓனாய் இருக்குது, மான், இது எல்லாமே அதில் படகுல பயணம் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் என்ன சொல்லி கத்துறாங்கன்னு பாரு, ஐயோ படகு சாய்கிறதே, என்னவாயிற்று அப்படின்னு சொல்லி உடனே எல்லா விலங்குகளும் கத்துறாங்க. அப்போ அங்கே ஒரு விலங்கு ஒரு முதலை வருது. அந்த முதலை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அவர்களை ஒரு முதலை பார்த்துட்டு என்ன சொல்லுது பாருங்க, டேய் பசங்களா எங்கே போகிறீங்க அப்படின்னு அந்த விலங்குகளை பார்த்து முதலை கேட்குது. இந்த முதலை எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறதோட மட்டும் நிறுத்தாமல் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன். முதல்ல கேட்டதுக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எந்த விலங்கும் பதில் சொல்லலை. ஆனால் மறுபடியும் முதல்ல என்ன சொல்லுது, என் முதுகில் நீங்கள் ஏறிக்கிங்க, நான் உங்களை போய் கரையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அதற்கு அந்த நரி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, நரி சொல்லுது. ஐயா முதலியாரே, உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் என்னான்னு எனக்கு தெரியும், எங்களை முதுகில் ஏற்றிட்டு போய் அப்படியே சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நரி சொல்லுது. அதுக்கு முதல்ல பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியது தான். ஏன் அப்படி சொல்லுது முதல்ல, அதில் நிறையா விலங்குகள் இருக்குது தானே, எல்லா விலங்குகளையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், ஒரு விருந்து மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்லுது இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு முதல்ல சொல்லுது. முதல்ல இப்படி சொன்னதுக்கப்புறம் நரி உடனே பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு, கவனமாக கேளுங்கள், இப்படி தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. உடனே எல்லாத்தையும் நாங்கள் இப்போ சாப்பிட்ருவேன் அப்படின்னு முதல்ல சொல்லும்போது உடனே நரி என்னாங்குது பாரு, கவனமாக கேளுங்க, இப்படி தான் போன வாரம் ஒரு முதலை எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே பாருங்கள் அதுக்கு முதல்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பாருங்கள் அப்படி நரி சொன்னதுக்கப்புறம் உடனே முதல்ல பாருங்கள் என்ன சொல்லணும், அப்புறம் என்ன வாயிற்று அப்படின்னு முதல்ல கேட்குது. அதுக்கு பாருங்கள் நரி என்ன சொல்லுதுன்னு, பிறகு என்ன,
செரிமானமாகாமல் இறந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அது வந்து எங்களுடைய இது எங்களை போன்ற விலங்குகள் வந்து அழித்து சாப்பிட்டுச்சு. ஆனால் வந்து அது அதுக்கு செரிமானம் ஆகாதனால அது செத்து போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் தயார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது. அதுக்கு பாருங்கள் உடனே முதல்ல என்ன நினைக்குதுன்னு, உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா அப்படின்னு சொல்லுது முதல்ல. உடனே பாருங்கள், அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நரி சொன்னதை எதையுமே கேட்டுக்காம என்ன பண்ணுது, அதை அப்புறமே பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுது. நரி சொன்னதை கேட்காம முதல்ல வந்து இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உடனே நரி பாருங்கள் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னு, முதலையாரே இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது அப்படின்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நரி சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் உடனே முதல்ல என்ன சொல்லுதுன்னு, என்ன அது சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்கிறாங்க. பாருங்கள் நரி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடியை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி அப்படின்னு நரி சொல்லுது முதலைக்கிட்ட. என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களெல்லாம் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் விஷமுறிவு செடியை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களை யாராச்சும் கடித்தாலும் சரி, நாங்கள் வேறு யாரையாச்சும் கடித்தாலும் சரி அவங்க இறந்துருவாங்க, இது உறுதி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நரி அப்படி சொல்லிட்டு உடனே மறுபடியும் அதை என்ன பண்ணி காமிக்குது பாருங்க. இதோ இந்த மீனை கடிக்கிறேன், அது இறந்து விட்டது பார்த்தீர்களா. அது என்னாகுது, அது முதலக்கிட்ட அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றில் போகிற மீனை ஒன்று என்ன பண்ணுது, எடுத்து கடிச்சிட்டு என்னங்குது பாருங்க, இறந்து விட்டுச்சு பார்த்தீங்களா, நாங்கள் கடித்தோன்னே அந்த மீன் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முதலக்கிட்ட சொல்லுது. முதலை பாருங்க உடனே என்ன பண்ணுதுன்னு, ஐயோ ஆளை விடுங்க நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுது, அவங்கள கடிச்சு சாப்பிடாம ஓடி போயிடுது. அப்புறம் இந்த படகுல வர வரிக்குதிரை என்னங்குதுன்னு பாரு, அப்படி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் பாருங்க உடனே என்ன சொல்லுதுன்னு, நரியாரே உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர் அப்படின்னு சொல்லி ஓனாய் சொல்லுது. அதாவது நரிக்கு வந்து ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு என்னென்னா தந்திரத்தால் எல்லாத்தையுமே இது பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுது, முதலையும் தன்னுடைய தந்திரத்தால் என்ன பண்ணுது, அதை நம்புகிற மாதிரி ஒரு பொய் சொல்லி அதை துரத்தி விட்டுருது. அடுத்தது பாருங்க, ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. முன்ன வந்து நீரோட வேகம் வந்து அதிகரித்ததுனால படகு வந்து என்ன இது சாஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதோட வேகம் குறைஞ்சனால என்ன ஆயிடுச்சு, பனிமலைக்கு போகிற பயணம் வந்து தொடர்ந்து அவங்க பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிட்ட பயணம் செய்கிறாங்க பாருங்கள். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. பயணம் செஞ்சு எங்கே போயிடுறாங்க, பனிமலை காட்டுக்கு போயிடுறாங்க. உடனே அங்கே பாருங்கள் சிறுத்தை என்ன சொல்லுதுன்னு, வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. இவங்க எல்லாமே வந்து ஆற்றுல போயிட்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு எங்கே போயிடுறாங்க, பனிமலை காட்டை அடைஞ்சிட்றாங்க. உடனே அங்கே சிறுத்தை வந்து என்ன பண்ணுது, வாங்க நண்பர்களே, திருவிழாவுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. என்ன பண்ணுறாங்க, நரி வந்து தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தினால தானே அந்த முதலைக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்கல்ல. உடனே அதையும் பாராட்டிட்டு அங்கே விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதை என்ன பண்ணுதுங்க, மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க. பாருங்க, இந்த பாடத்தில் வந்து நரி வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுது, தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி அந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது, முதலையை ஏமாற்றி எல்லாருமே தப்பிச்சிட்றாங்களா.
அந்த மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அதை பயப்படாமல் அதை வந்து எப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு தன்னுடைய புத்தியை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு ஆபத்து அப்படின்னாலுமே தன்னுடைய புத்தி கூர்மையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாடத்திலேருந்து நான் சிறு சிறு வினாக்கள் நான் கேட்குறேன். வாங்க வினாக்களுக்கு போகலாம். பனிமலை திருவிழாவிற்கு யார் எல்லா விலங்குகளையும் அழைத்தாங்க? சிறுத்தை தான் பனிமலை திருவிழாவிற்கு எல்லா விலங்குகளையும் அழைக்க வந்திருந்தாங்க. இந்த சிறுத்தைகள் வந்து எந்த காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது? பனிமலை காட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த விலங்குகளை பனிமலை காட்டுக்கு பயணம் செய்யும் பொழுது இந்த விலங்குகளை வந்து யார் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க? முதலை தான் வந்து இந்த விலங்குகள்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சது. இந்த முதலையோட ஆபத்திலிருந்து யார் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி காப்பாற்றினாங்க? நரி தான் தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி எல்லா விலங்குகளையும் காப்பாத்துச்சு. இப்போ இந்த பாடப்பகுதிக்கான பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம் வாங்க.